Daily. Taste the Daily. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக இல்லை, வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அவர்கள் எல்லாம் என்ன கதிக்கு ஆளானார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. முதலில் பெண் காவலர் என்ற பதவியை உருவாக்கி 25 பேருக்கு கொடுத்தார் தலைவர். அந்த 25 பேர்ல அந்த பொண்ணு ஒன்று. பிற்காலத்தில் அந்த அம்மையார் டிஎஸ்பி ஆகி ரிட்டையர் ஆனாங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை பெண்ணுக்கு செய்தால் அதை நன்றியோடு இருப்பார் என்பதற்கு எமர்ஜென்சி நேரத்தில் நான் கண்கூடாக தலைவர் பக்கத்தில் நின்று பார்த்தோம். இங்கே பேசினார்களே கீதா அவர்களும் மற்றவர்களும் எடப்பாடியை பற்றி, அற்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரிலே குடைபிடிப்பதை போல அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கலைஞர் மறைந்தார் என்றவுடன் இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி வீட்டுக்கு போய் ஒரு 6 அடி இடம் மெரினாவிலே கலைஞருக்கு கொடுங்கள் என்று கேட்டபோது முடியாது என்று மறுத்தவன் தான் இந்த எடப்பாடி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் இன்னைக்கு அவன் ரோட்ல நிற்கிறான். கலைஞருக்கு இடம் கொடுக்க முடியாது என்ற மறுத்த காரணத்தினால் இன்றைக்கு அந்த கட்சியை சின்னாபின்னமாகி நாலு மூல ரோட்ல நிற்கக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்திருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு ஒவ்வொரு திமுக தொண்டனும் இட்ட சாபமும் வயிறறிந்து அன்றைக்கு அழுது கண்ணீர் வடித்ததுதான் இன்னைக்கு அதிமுக கூறு இல்லாம உடஞ்சி போய் கிடக்கிறது. ஆக அன்றைக்கு கலைஞர் ஆபத்திலே சோர்வாக எமர்ஜென்சி இருந்த போது காப்பி வாங்கி கொடுத்தது ஒரு பெண் தான். அவர் மறைந்த போது அந்த ராத்திரி மட்டும் நம்பர் பண்ணி கொடுக்கலன்னா இன்னைக்கு கலைஞருக்கு இடமே கிடைச்சிருக்காது மெரினார். உடனடியாக நீதிமன்றத்தில் போய் சொல்லி வழக்கை வாத, அதற்கும் எடப்பாடி எவ்வளவோ தடைகள் போட்டார். அத்தனையும் மீறி தலைவர் விரும்பியபடியே மெரினாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் பெற்றுக் கொடுத்தோம். இப்பொழுது புரிகிறதா? பெண்களுக்கு ஒன்றை செய்தால் அவர்கள் மறக்க மாட்டார். அதனால்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் இதையெல்லாம் பார்த்தவர் வந்து ஆட்சியிலே உட்கார்ந்தவுடன் விடியல் பயணம் என்று கட்டணமில்லா பேருந்து பயணியுங்கள், அதனால் எவ்வளவு லாபம், அதெல்லாம் எனக்கு முன்னாலே பேசுகிற பேச்சாளர் சொல்லியிருப்பார்கள். இந்த 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் கீதா அவர்கள் கூட இங்கே சுட்டி காட்டியது போல தேர்தல் நேரத்தில் ரொம்ப துணிச்சலாக சொன்னார், மோடி வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, எங்களை ஒன்றும் இங்கே செய்ய முடியாது என்று சவால் விட்டு பேசினார். 8 முறை வந்தார் மோடி. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 8 முறை வந்தார். எல்லா மாநிலத்து தேர்தலையும் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால், அது மட்டுமல்ல, இந்த தொகுதியில் இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே கனிமொழியை வெற்றி பெற செய்த உங்களுடைய கால்களை தொட்டு வணங்கி நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 40க்கு 40 வெற்றி பெற்றோம். மோடி வந்தால் என்ன, எவன் வந்தால் என்ன, நாங்கள் விசுவாசமாக இருந்து ஓட்டு போடுவோம் என்று நான் எடப்பாடியை பற்றி இங்கே சொன்னார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்கிறேன். இந்த 4 ஆண்டு காலத்தில் 3.5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு சிவகங்கையில் சவால் விட்டு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், கொடுத்த வாக்குறுதியில், தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியில் இத்தனை நிறைவேற்றியிருக்கிறோம், இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது, அதற்குள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். உன்னால் உன்னுடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்தில் என்ன செய்தாய், என்ன கிழித்தாய்? ஜெயலலிதாவினுடைய வீட்டையே உன்னால் பாதுகாக்க முடியலையே. கொடை நாட்டில் நம்மளுடைய சொத்தையே காப்பாற்ற உனக்கு யோகிதை இல்லையே. சொல்லுகிறார், பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே போலீஸ்க்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது. இவருடைய ஆட்சியில தான் ஒரு டிஜிபியா இருந்தவர் ராஜேஷ் ஒரு எஸ்பியை வந்து கையை பிடிச்சிட்டு தகராறு பண்ணி, டிஜிபி எஸ்பியை கான்ஸ்டபிள் இல்லை, எடப்பாடி ஆட்சியில பிடிச்சி அவருக்கு 4 வருஷம் தண்டனை கொடுத்தாரு. இது நடைபெற்றது எடப்பாடியுடைய ஆட்சியில. உங்களுக்கெல்லாம் தெரியும், சிவகாசியின் பக்கத்தில் ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தாங்க,
வெற்றி கொண்டான் தான் மேடையில் அப்போ சொல்லுவார். ஏட்லேருந்து எஸ்பி வரையும் என்னென்ன பண்ணா ஜெயலலிதா ஆட்சியில் என்பதை இவங்க ஆட்சியில் நடந்தது. அப்படியெல்லாம் எங்கள் ஆட்சியில் நடக்குதா? ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, உடனடியாக 24 மணி நேரத்தில் நடவடிக்கை. அந்த நிகழ்ச்சி கூட நடப்பதற்கு காரணம் கவர்னர் தான் என்று முதலில் நான் தான் சொன்னேன். காரணம் அண்ணா யூனிவர்சிட்டி நம்முடைய பொறுப்பில் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போலீஸே உள்ள போக முடியாது. அங்கே டீன் தான் முக்கியமானவர். வைஸ் சான்சலர் பர்மிஷன் தான் போக முடியாது. கவர்னர் வைஸ் சான்சலரையும் போடல, டீனும் இல்லை. செக்யூரிட்டி ஸ்டாஃப் பாதி பேர் கிடையாது. கேமராக்கள் வேலை செய்யல. இத்தனைக்கும் பொறுப்பு கவர்னர். ஆனால் எங்கள் மீது பாய்ந்தார்கள். உடனடியாக தளபதி அவர்கள் 20 கீதா சுட்டி காட்டியதை போல அந்த ஒரு பெண்மணியால் சட்டத்தையே திருத்தி இந்தியாவே தளபதியை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்றால் இதை பாராட்டுவதற்கு மனமில்லாமல் எடப்பாடி திட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு வழி இல்லை. பாவம், எங்களை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஆளே இல்லை. அதனால் தான் கடைசியாக யார் யாரையோ தூண்டி விட்டு பேச விடுகிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.